ஒரு நாள் சடனாக நான் ரேடியோ ஜாக்கியாக வேலை செஞ்சுட்டு இருந்த போது என் ஃப்ரெண்டு சொன்னார், அன்றைக்கி ரஹ்மான் சார் வந்து ஆஸ்கர் வாங்கினார் அன்றைக்கி வாங்கின டே. அவர் என் ஃப்ரெண்டு வந்து மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்னடா என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னாரு. நான் சும்மா அவருக்கு கங்கராஜ் அவர் பயங்கர ரஹ்மான் சார் ஃபேனு. பாரு உங்கள் ஆள் வாங்கிட்டாரு, அப்படியே நீயும் போய் 2 வாங்கிறியா, நீ அவர் முடிவில் தான் வளர்க்குற இல்லை, அதே மாதிரி நீ அவர் வாங்கியிருக்காரு, நீ வாங்கிரு அப்படின்னு. அது ஓகே, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். அது ரொம்ப சீரியஸான கொஸ்டின். ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து அந்த கொஸ்டினை தட்டி கழிச்சிக்கிட்டே வந்தேன், என்ன பண்ண போகிறேன் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு. பேசாமல் நீ சினிமாவுக்கு போயிறியா அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, ஆமாம் பேசாமல் சினிமாவுக்கு போயிரு, நீ சொல்கிறது எழுதுறதுலாம் நல்லா இருக்கு, பேசாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துரு அப்படின்ட்டு. ஆமாம் பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா நீ நடிக்க ஆரம்பிச்சிரு, நீ வந்து நல்லா இந்த இதெல்லாம் நடிச்சு காமிக்கும் போது நல்லா பண்ணுற, ரேடியோவில் பண்ணுறதெல்லாம், அதனால் நீ பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ சிம்பிள்னா, அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு நான் பேசாமல் ஆக்டராக எல்லாரும் முடிவு பண்ணேன். டீ கடை அவங்க 2 பேரும் ஆக்சுவலாக எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ஆக்டர் ஆகலான் இருக்கேன்னொடனே, சரி பெஸ்ட்டு நம்ம 3 பேருமே ஆக்டர் ஆகலாம். ஆக்சுவலாக 3 பேருமே ஆகிட்டோம். ஆமாம். அப்புறம் ஆக்டர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குண்டான நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது, ஆக்டிங் கற்றுக்கிறது எப்படி இருக்குது, இங்கெல்லாம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கா அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு ஊராக சுற்றி கூத்துப்பட்டுற என்ன இருக்குது எல்லா கதவையும் தட்டி பார்த்துட்டு, அப்புறம் சரி இது ஆக்டிங் ஒத்து வராது நம்ம 3 பேருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறிட்டோம். ஆமாம். அப்போது அங்கேருந்து அசிஸ்டண்ட்டாக நிறைய படங்கள் வேலை செஞ்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனு, இது டப்பிங்கு, மொழிமாற்று படங்கள் இதெல்லாம் வேலை செஞ்ச பிற்பாடு நலன் சார் சொன்னார், சூதுகவும் டைரக்டர், அவர் தான் சொன்னார், நீ நடிக்க போகிறது தான் இப்போதைக்கு, நீ ரொம்ப நேரம் ஷட்டில் ஆகுறதுன்றது புரியுது, பட் ஆனால் உங்ககிட்ட நல்ல நடிப்பு இருக்குது, டக்குன்னு அதை பயன்படுத்திக்க, அதை ஐடென்டிஃபை பண்ண. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார், அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். சரிங்க சார். அவருமே ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியலான ஒரு ரோல் இதில்.